அண்ணே நீங்க இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. சூப்பரான ஜோக் சொன்னல நீ. இருங்க நான் சிகரெட் எடுத்து தரேன். குடு குடு குடு. எங்க போச்சு? இந்தாங்கண்ணே. சந்தோஷம் தானே? அட அண்ணா அங்க பாருங்களேன், யார் வரான்னு பாருங்களேன். ரொம்ப கோவமா இருக்கா போல இருக்கேனா? ஏய் நிலு, கோபத்துல இருந்தாலும் எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா? அட என் கூட சிட்டிக்கு வா, உன் கோவம்லாம் அப்படியே குளிர்ந்து போயிடும். சிட்டிக்கு போய் படத்துக்கு போகலாம், பாப்கார்ன் வாங்கி கொடுக்கறேன், சில்லுன்னு ஒரு பீர் குடிக்கலாம். அதுக்கப்புறம் கூட்டிட்டு போறேன் என் கோட்டைக்கு. சும்மா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி கிளைமேட்னா இன்னும் ஜாலியா இருக்கும்ண்ணே. சூப்பரா இருக்கும். உன்ன மாதிரி கேட்டுக்கட்டவ மூஞ்சில முழிக்கவே நான் விரும்பல. இருந்தாலும் ஒரு ஐடியா சொல்றேன். முதல்ல உன் தங்கச்சியை படத்துக்கு கூட்டிட்டு போ, அப்புறம் உன்னோட கோட்டைக்கும் அவளை நீ கூட்டிட்டு போ. என்ன திமிரு, என்னடி ஓவரா பேசிட்டே போற? ஏய் என் கைய விடுறா. எவனுக்காவது தில்லு இருந்தா எங்க உன்னை வந்து காப்பாத்த சொல்லு பார்க்கலாம். யாரும் வர மாட்டாங்க. யாரும் வந்து காப்பாத்த வேண்டிய அவசியம் இல்ல. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். மறுபடியும் என்கிட்ட இந்த மாதிரி திமிரு பண்ண உன் அப்பங்கிட்டே வந்து உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சொல்லிட்டேன். உன்னை போலீஸ் ஸ்டேஷன் உள்ள உட்கார வச்சிருவேன். போடா இங்க இருந்து. என்னம்மா என்ன போலீஸ் ஸ்டேஷன் சொன்னா நாங்க பயந்துருவோம்னு நினைச்சியா? என்ன பண்ணிடுறேன்னு பாக்குறேன். அட மோனி குட்டி சீக்கிரம் வாங்க. விடியறதுக்குள்ள 2 பேரும் சீக்கிரம் வந்துருங்க. சரி கிளம்புங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. குட்டி காப்பாத்துங்க. குட்டி குட்டி என்னாச்சு? குட்டி கத்துற சத்தம் கேட்டுச்சு. எங்க போனான்னு தெரியல. குட்டி அங்க போய் பார்க்கலாமா? வா போலாம். குட்டி 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 எடுத்துட்டு வந்த அதே விளக்கு. குட்டி 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 எங்க இருக்க? குட்டி என்ன மன்னிச்சிரு, என்ன போக விடு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இனிமே நான் எப்பவுமே உன்னை பத்தி பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிரு, என்ன போக விடு. என் மேல கைய வச்சல, எங்க இப்ப அடி 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 அடி. என்ன மன்னிச்சிரு. ஏதோ நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு என்ன இப்ப போக விடணுமா? எப்படி போக விடுறது? நமக்குள்ள நடக்க வேண்டியது நிறைய இருக்கே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், வெற்றி என்ன எதுவும் பண்ணிடாத. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. என்ன விட்டு வேண்டாம். அம்மா இன்னும் குட்டியை காணுமேமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குட்டிக்கு எதுவும் தப்பா நடக்காதுல்ல?
அப்பா இப்ப என்ன பண்றது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாமா? திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்கா, அவளை ஒரே ஒரு அரை அரைஞ்சா அவ்வளவுதான். இவ்வளவு பிடிவாதக்காரியா இருக்கா, நம்ம எல்லாரையும் கஷ்டப்படுத்துறா, வேற ஒண்ணும் இல்ல. அவ வந்துருவா, நீ கவலைப்படாம இரு. எனக்கு இப்ப எதுவுமே புரியல. கிராமத்துல யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பொண்ணை காலையில இருந்து காணோம்னு அப்புறம் நம்ம யார் முகத்திலயும் முழிக்க முடியாம போயிடும். இப்ப என்னப்பா பண்றது? எவ்வளவு நேரம் இப்படி சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம், போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு வரலாம்ப்பா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நம்ம என்னப்பா பண்றது? எதுவும் சொல்லாத, நம்ம குட்டிக்கு எதுவும் ஆகாது, பேசாம இரு. அவளுக்கு எதுவும் ஆகாது. குடி 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 குடி, உனக்கு என்ன ஆச்சு? குடி உனக்கு என்ன ஆச்சு? குடி என்னம்மா ஆச்சு? குடி உனக்கு என்ன ஆச்சு? குடி அவளை உட்கார வைப்போம், முதல்ல உட்காரட்டும். அவளை அங்க உட்கார வைக்கலாம். வாங்க வாங்க, மெதுவா 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 மெதுவாமா. என்னாச்சு? குடி மெதுவா வா, உட்காரு. என்னாச்சு? என்னாச்சு? உனக்கு என்ன ஆச்சு? குடி சொல்லு. குடி யார் உன்னை என்ன பண்ணாங்கன்னு சொல்லு. சொல்லுமா சொல்லு. யார் இப்படி பண்ணா? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு? என்கிட்ட சொல்லுமா, நாங்க எல்லாரும் இருக்கோம், நீ கவலைப்படாத. சொல்லுமா சொல்லு. ஐயோ கண்ணா, சொல்லுடா, என்னடா ஆச்சு? இங்க பாரு, அழாத. சொல்லு, என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? யாரு என்ன பண்ணாங்க? சொல்லுமா சொல்லுமா, என்னாச்சு? நான் அங்க போனப்போ என்னாச்சு? அவன் வந்து என்ன விடேன்னு யார் அவன் என்ன ஐயோ கடவுளே, எவனாவது வந்து இவளை தூக்கிட்டு போக கூடாதா? இவளை தொல்லையாவது இல்லாம போகும். கண்ணா என்ன மன்னிச்சிடுறா, கண்ணா என்ன மன்னிச்சிடுறா, கண்ணா என்ன மன்னிச்சிடு. நான் உன் மேல கையை வாங்கிட்டேன். கைப்பிட கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் தாம்மா சொன்னேன். வீட்டுல ஒரு கைப்பிட கட்டி வச்சிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காதுமா. என்ன மன்னிச்சிருமா. அப்பா, நம்ம குட்டிய அவன் இந்த அளவுக்கு நாசம் பண்ணிருக்கான்ப்பா. இப்படி பேசாம இருந்தா எப்படி? வாங்கப்பா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வாங்க. வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் நாம போக வேண்டாங்க. அப்புறம் எல்லாமே நாசமா போயிடுங்க. இங்க பாருங்க, இவளுக்கு என்ன நடக்க கூடாதோ அது நடந்து முடிஞ்சிடுச்சு. இந்த விஷயம் மட்டும் மோனியோட புகுந்த வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவ கல்யாணமும் நின்னு போய் எல்லாமே நாசமா போயிடுங்க. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அப்புறம் அந்த பிரச்சனை இவளையும் வாழ விடாது, இவளையும் தொடரும். நாம எங்கேயும் போக வேண்டாங்க, எங்கேயும் போக வேண்டாம். இல்லப்பா இல்லப்பா, நான் சொல்றது கேளுங்கப்பா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா, வாங்கப்பா. இல்லம்மா, நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுமா. ஒருவேளை நம்ம ஸ்டேஷனுக்கு போனோம்னா அதுக்கப்புறம் இந்த கிராமத்துல இந்த சமூகத்துல நம்ம முகத்தை காட்ட முடியாதுமா. அது மட்டும் இல்ல, அவங்க பெரிய ஆளுங்க, அவங்களை எதிர்த்து நம்ம எதுவும் பண்ண முடியாதுமா. ரொம்ப செல்வாக்குள்ளவங்க, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இத பாருமா, எழுந்துருமா, இவளை உள்ள கூட்டிட்டு போமா. கொஞ்சம் மஞ்சள் போட்டு பாலை கொடு, காயத்துக்கு மருந்து ஏதாவது போடு. எழுந்துருமா, எழுந்துருமா, சொன்னா கேளு. பாத்து பாத்து, மெதுவா மெதுவா எழுந்துரு. வா குடி, உனக்கு ஒண்ணும் இல்ல. ஏங்க இப்படி எல்லாம் நடக்கணும்? ஐயோ கடவுளே, எங்களுக்கு ஏன்பா இப்படி ஒரு சோதனையை கொடுத்த? எதுக்காக என் குழந்தைக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ண?
என்ன வெற்று, என்ன வெற்று, என்ன எதுவும் பண்ணாத, என்ன வெற்று, வேண்டாம் please, என்ன வெற்று, குட்டி இங்க பாரு. வெற்று, குட்டி ஏய், இங்க பாரு. உனக்கு ஒண்ணும் இல்ல. யாரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் உன் கூடவே இருக்கேன். குட்டி இங்க பாரு. அழாதம்மா, அழாத. அழாதம்மா, அழாத. எல்லாம் சரியாயிடும். ஹலோ அண்ணா குட்டி போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காண்ணா. அவளை கொஞ்சம் கவனியாங்க. சரிங்கண்ணா. என்ன ஆச்சு? சொல்லுமா. ஏன் இப்படி அமைதியா இருக்க? பயப்படாத. இன்ஸ்பெக்டர் சார், ஆ, என்ன பக்கத்து கிராமத்தை சேர்ந்து ஒருத்தன் என்ன குட்டி, நீ ஊர் தலைவரோட பையன் மேல பழி சுமத்துற. நீ நல்லா யோசிச்சு தானே சொல்ற? உன் வீடு எங்க இருக்கு? சரி, உன் அப்பா பேர் என்னன்னு சொல்லு. என் அப்பாவோட பேரு பன்சிராம். பன்சிராமா? நான் முதல்ல உன்னோட அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். வா போலாம். இன்ஸ்பெக்டர். சொல்லு. அண்ணா குட்டியோட வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருண்ணே. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஏதாவது கொடுத்து வாயடைக்க பாரு. சரிங்கண்ணா. இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு என் அப்பாக்கு தெரியக்கூடாது. சரி, பாத்துக்கிறேண்ணே. உனக்கு என்ன பைத்தியமா? போலீஸ் ஸ்டேஷன் போய் யாரை பத்தி எதை வேணா சொல்லுவியா நீ? மூளை குழம்பி போச்சா என்ன? இன்ஸ்பெக்டர் சார், இவளுக்கு மூளை குழம்பி போயிடுச்சு. இவளுக்கு எதுவும் ஆகல. ஆமா, அதான் நாங்களே சொல்றோமே, இவளுக்கு எதுவும் ஆகல சார். பன்சி, உனக்கு தெரியும்ல, பல்வீர் தலைவரோட பையன். அவர் மேல பழிய சுமத்துறது நல்லதில்ல. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம போலீஸ் என்ன பண்ணும்? முதல்ல உங்க பொண்ணுக்கு புரிய வைங்க. கற்பழிப்பு குற்றச்சாட்டு ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல. யாரையாவது பார்த்து கை நீட்டி யார் மேலேயாவது பழி சொல்றதுக்கு. நான் கிளம்புறேன். இன்ஸ்பெக்டர் சார், இப்போ இந்த மாதிரிலாம் மறுபடியும் பண்ண மாட்டேன். அதுக்கு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். தயவு செய்து மன்னிச்சிடுங்க சார். கேட்டல. அப்பா, எதுக்காக இன்ஸ்பெக்டர் கிட்ட நடந்த உண்மையை சொல்லல? எதுக்காக இவகிட்ட இப்படி பேசி பேசி இவளை கொண்டுட்டு இருக்கீங்க? நாங்க இதுவும் சொல்ல மாட்டோம். சொன்னா நமக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிடும். நமக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்க போறது இல்ல. அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, நாமெல்லாம் ஒண்ணுமே இல்லாதவங்க. நம்ம தலைமையில ஏற்கனவே மல அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு. இந்த சமயத்துல உனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. இது கிராமத்து மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த சம்பந்தமே முறிஞ்சு போயிடும். அப்புறம் பிரச்சனை மேல பிரச்சனை நமக்கு தான் தினமும். மொத்தமா எல்லாமே நாசமா போயிடும்.
வீணா போயிடும், அழிஞ்சு போயிடும். ஏ குட்டி